நண்பர்களுக்கு வணக்கம். இந்த பூமிக்கு வரும்போது நம்ம எதையும் கொண்டு வரல, போகும்போது எதையும் கொண்டு போறது கிடையாது. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபாத் பக்கத்துல செட்டிமலைன்னு ஒரு மலை. சுற்றுலா பயணிகளுக்கு காஞ்சனகிரி மலைன்னு சொன்னா தெரியும். இந்த காஞ்சனகிரி மலையை சுற்றி மர குழந்தைகளா நினைச்சு ஒரு மனிதன் வளர்த்துக்கிட்டு வர்றார். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அன்றாட வேலைகளை பார்த்து சம்பாதிச்சு குடும்பம் நடத்துறதே மிகவும் கடினமான வேலை. இவர் இந்த மலையில பண்ற வேலைகளை அவரோட சொந்த இடங்களில் போய் பண்ணினார் அப்படின்னா 7 தலைமுறைக்கும் பயனளிக்கக்கூடிய மரங்களை வளர்த்து பயன்பெறலாம். ஆனா இவரோட சிந்தனையிலையும் சரி, செயல்லையும் சரி, சுயநலம்னு ஒன்றும் கிடையாது, பொதுநலம் மட்டும்தான். இந்த மலையை சுற்றி கிட்டத்தட்ட இதுவரைக்கும் 5000 செடிகளுக்கு மேல நட்டுட்டாரு. இந்த மலையில இவரால் நடப்பட்டிருக்கிற மரங்கள் ஒவ்வொன்றுக்கும் அரசாங்கத்தோட அனுமதி இருக்கு. அரசாங்கத்தோட நன்மதிப்பையும் பெற்று அரசாங்கத்தில இருந்து சான்றிதழையும் இவருக்கு வழங்கியிருக்காங்க. பல தலைமுறைகள் பயன்படுற அளவுல ஒரு நல்ல விஷயத்தை பண்ணிக்கிட்டு இந்த மனிதனுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய சோகம் ஒளிஞ்சிருக்கு. தன்னுடைய இளைய மகனோட இழப்பை தாங்க முடியாத ஒரு தந்தையாக மரக்கன்றுகளை மர குழந்தைகளாக நினைச்சு இன்ன வரைக்கும் வளர்த்துக்கிட்டு வர. இப்ப கூட நீங்க இவர்கிட்ட போயிட்டு மரக்கன்றுகள்னு பேசுனீங்கன்னா மர குழந்தைகள் தான் சொல்லுவாரு. வாய் தவறி கூட மரக்கன்றுகள் என்ற ஒரு வாயிலிருந்து வர. இந்த பூமியில ஒரு சில மனிதர்கள் அரிதாக பிறப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த கிராமத்தோட அரிய மனிதன் இந்த முனுசாமி. நான் இந்த மலைக்கு போனதுக்கு நினைவா எனக்கு ஒரு மரக்கன்றை கொடுத்து என் கையால் நட வச்சாரு. நீங்களும் இந்த மலைக்கு போனீங்க அப்படின்னா இந்த மனிதரை பாருங்க, எளிமையான மனிதர். சப்போர்ட் பண்ணுங்க.